ஹலோ ஃப்ரெண்ட், சம்மர் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போக போகிறாங்க பசங்க. ஸோ குயிக் அண்ட் ஈஸியாக காலையில் ஏதாவது ரெசிபி செஞ்சு அவங்கள கிளப்பி விடணுன்னு நினப்போம். டைம் இருக்கும்போது சின்ன சின்ன வெங்காயம் வேண்டான்னு அவாய்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் உரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நான் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது கூடவே நிறைய டிப்ஸும் சொல்லித்தர போகிறேன். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு 10 பல் வெங்காயம், 10 பல் பூண்டு, தக்காளி பழமாக 2 தக்காளி இப்போவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே கொஞ்சம் கடுகு, உளுந்து, அது கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு பெருங்காயம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 20 பல் பூண்டு சேர்த்துட்டு அது இந்த அளவுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் மாறணும். வெள்ளையாகவே பூண்டு தெரிகிற மாதிரி பூண்டு குழம்பு வச்சிங்கன்னா அது பாயில் ஆகாமல் இருக்கும். அப்படியே எடுத்து போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இது கூடவே சின்ன சின்ன வெங்காயமாக பார்த்து உரித்து வச்சுக்கோங்க. அதையும் ஒரு 20 பல் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எப்போவுமே மிளகாத்தூள் மல்லித்தூளும் சேருங்க. எண்ணெயில் சேர்க்கும்போது கரிஞ்சிடாமல் இருக்கணுன்றதுக்காக தான். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையும் சேர்த்துருக்கறனால பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க. ஒரு கொத்தே போதும் இவ்வளோ குழம்புக்கும். இது நான் ஒரு 1 வீக் கிட்ட ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கெட்டி இல்லாமல் கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு திறந்துருங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே நல்லா திக்கான பதத்தில் கரைச்சி விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறம் இது குழம்பு எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொத்தமல்லி நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இதை 1 வீக் கிட்ட ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் நான் சேர்க்கலை. அவ்வளோதான், பூண்டு குழம்பு ரெடி. அடுத்தது இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து எப்போவுமே ரசம் செய்யுங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நைட் டைமில் இந்த ரசத்தை யூஸ் பண்ணலாம். நைட் டைமில் மோஸ்ட்லி ரசம் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. இந்த வெள்ளை வெங்காயம்னு சொல்லுவாங்க, சின்ன வெங்காயத்திலே வெள்ளை வெங்காயம் இருக்கும். அது ஒரு 5 பல், 6 பல் பூண்டு, இது 2ஐயும் இடித்து சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை, பழமான 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்ற தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த ரசப்பொடியோட வீடியோ நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். வெறுமனே சீரகமும் மிளகு, அது கூடவே 3/4 பதத்துக்கு காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிட்டாவே போதும். சூப்பராக ரசப்பொடி ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடே கமகமன்னு இருக்கும் அரைக்கிற அன்னைக்கு. அவ்வளோதான், ஒரே ஒரு பம்ப் வந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் கொதிக்க வச்சு எப்போவுமே ரசம் இறக்க மாட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான எங்கள் வீட்டு லன்ச் பண்ணுவேன். இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்க்கலாம். சூப்பரான பூண்டு குழம்பு. பூண்டு குழம்புனாவே அதுக்கு பெஸ்ட்டான காம்போ எனக்கு தெரிஞ்சு வத்தல் தான். சூடான ரைஸ், அது கூடவே ரொம்ப ஹெல்த்தியான வெள்ளை வெங்காயம் தட்டி போட்ட ரசம், தயிர் தான். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்